எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், வணக்கம். வாங்க. வணக்கம்ண்ணா, வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரொம்ப முத்து. வணக்கம் வணக்கம் பொன்னி. நலமா இருக்கீங்களா? நல்லா வணக்கம் இருக்கேன் முத்து. முத்து. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன். ரொம்ப நலமா இருக்கேன். நன்றி நன்றி முத்து. ஆ, நானும் தீபகண்ணனும் ஒண்ணா இணைஞ்சா உங்களுக்கு யாருக்கும் அதுல ஒன்றும் சிக்கல் இல்லையே? என்ன இப்படி இல்லவே இல்ல. சொல்லிட்டீங்க? ஏன்னா அண்ணன் ஒரு வேலை பேசுறேன், நான் ஒரு வேலை மெய் பேசுறேன். அழகர்களை எப்பொழுதும் வரவேற்கிறோம். நன்றி. நீங்க தலைப்பு பாத்தீங்களா? அண்ணனுக்கு இந்த ஸ்பேஸ் நன்றி. இந்த இந்த அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. உங்களை சொல்லு. ஹலோ ஹலோ தீபக் அண்ணா, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தீபக் அண்ணா வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து இந்த இந்த ஸ்பேஸ்ல நான் வந்து பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப எல்லாரும் அருமையா இருக்கேண்ணே, மகிழ்ச்சி. இங்க நிறைய நபர்கள் உங்க ஃபேன்ஸ் வந்து நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்போ சுபா உங்களோட ஃபேன்ஸ்ல இருந்து சுபா அவர்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட். சரண்ராஜ் நீங்க அக்செப்ட் பண்ணுங்களேன். ஏன்னா நிறைய நபர்கள் அவங்க வந்து முதல் நாள்ல இருந்து உங்களுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு நன்றி தெரிவிச்சாங்க, கண்ணீர்லாம் விட்டாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நீங்க பேசணும். ஸோ பொறுமையா நீங்க நீங்க 2 ஐடியில வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரே ஐடியில 2 பேர் பேசுறீங்க. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து பேசிட்டு இல்ல, இருக்கீங்க. எனக்கு இது யூஸ் பண்ண தெரியல. இப்பதான் குமரன் தான் போட்டு கொடுத்தாப்ல. நானும் அண்ணனும் எப்படி 2 பேர் பேச போறோங்கிறப்போ 2 பேர் ஒன்னாவே இருந்துடலாமே. எனக்கும் அண்ணனை நேத்து பார்க்கல, முந்தா நேத்து அண்ணன் கூட இருந்தேன். அப்புறம் சரி அண்ணனை பார்த்துருமே, அண்ணனை பார்க்க வந்துட்டேன். நாங்க வெளியே சொல்லியிருந்தோம் என்னன்னா, ஈர் உயிர் ஒரு சிந்தனை வந்து நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவும் அதே மாதிரி ஒரே ஐடியில. அவர்தான் இல்ல, ஈர் ஒரு சிந்தனை இல்ல. இப்ப இது வந்து ஒரு சிந்தனை. இது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒரு உயிரா செயல்பட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. விஜய் பேசுறேண்ணா. வணக்கம் விஜய். வணக்கம் விஜய். நலமா? நல்லண்ணா. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தீபகண்ணனுக்காகவும் எனக்காகவும் நிறைய பேசியிருக்கீங்க. நிறைய நான் முதல்ல அண்ணனுக்கு சொல்லிடுறேன். அண்ணன் இவங்க எல்லாருமே ட்விட்டர் தளத்துல, எக்ஸ் தளத்துல வந்து எக்ஸ் தளத்துல என்னன்னா ஒரு பெரிய மல்யுத்தமே நடத்தியிருக்காங்க. அப்படியா? உன் மேலே என் மேலேயும் வந்த பெருவாரியான விமர்சனங்களை வந்து இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. உண்மையிலே கண்ணீர் சிந்திருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து நாகரிகமான விவாதங்களை கடந்து கொஞ்சம் மோசமா ஏன்னா நம்மள்டே திட்ட முடியாது. நமக்காக பேசுறவங்களுக்கு நிறைய பேச்சு கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு கூட பிறந்த சகோதரனுக்காக, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்காக என்ன நின்றுப்பாங்களோ அதை நம்ம 2 பேருக்காக அவங்க எல்லாரும் நின்றுருக்குறாங்க. சூப்பர். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. எல்லாருமே வந்து குடும்பம், தொழில் இது எல்லாத்தையும் விட நம்ம 2 பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல? அது ரொம்ப பெரிய நன்றி உங்க எல்லாருக்குமே. தனிப்பட்ட முறையில எல்லாரையும் நம்ம 100 நாள் அங்க இருந்தாலும் நம்மளுக்காக 100 நாள் இவங்க பேசியிருக்காங்க. இவங்க அது அப்படி ரசிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரசிக்கிறதா? என்ன ரசிக்கிறதெல்லாம் கடந்து தெரியல. இது மாதிரி தளத்தை இப்பதான் நான் பாக்குறேன். இது மாதிரி நான் காட்டுறேன் போன்ல. ரசிக்கிறது இல்ல, வர்ஷிப் வர்ஷிப் வர்ஷினி மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வர்ஷினி மேடம் வந்து யூகே போய். வர்ஷினி, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய், ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் கண்ணா. உங்க ஃபேன்ஸ் தான் எல்லாம் பேசுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. எனக்கு புரியல, இது டிஃபரெண்டா இருக்குது இந்த இது பாக்குறதுக்கு. வாட்ஸ்அப்ல குரூப் கால் பண்ணுங்களா? சரண் எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க சரண்? 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர். ஆமா ஆமா 1200. நான் முன்னாடி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி இதுலதான் பேசுவேன். ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு எனக்கும் அண்ணனுக்கும் அவ்வளவு ஆசை இருக்கு. 1200 பேரையும் படிச்சு முடிக்கையில காலையில விடிஞ்சிரும். நீங்க எல்லாரும் நாளைக்கு உங்க சொந்த வேலைக்கு போக முடியாது. அதனால ரொம்ப நன்றி. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமைன்னு சொல்ல முடியாது. என்ன ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினா எல்லாரும் இனிமே நான் பிக் பாஸ் லைவ் பார்க்க முடியாதே, இனிமே நான் பிக் பாஸ் பார்க்க முடியாதே அப்படின்னு அவங்க வருத்தப்படும் போது அது வந்து என்னமோ பண்ணுது. அது என்ன சொல்றது, இவங்க எல்லாம் இப்ப நாங்க வீட்டுக்குள்ள வாழ்ந்தோங்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதுக்கு நிகரா நீங்க எல்லாரும் எங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. எல்லாரும் எங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. நாங்களாவது உள்ள வாழ்ந்தோம், நீங்க வெளியே வாழ்ந்திருக்கீங்க. அது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
நீங்க நான் எவ்வளோ போராடி இருக்கீங்க. அது எங்களுக்கு உள்ள இருக்கும்போது தெரியாது. வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இத பத்தி சொன்னாங்க. அது அருணண்ணனா ஊர் இருக்கட்டும். சார்பாக நான் இப்ப ஒண்ணு பண்ணட்டுமா? முத்துக்குமரன் கட்டி பிடிச்சு இந்தா எடுத்துட்டேன் முத்தா. இல்ல இது நான் 1000 ரொம்ப தொல்லை குத்துட்டேன்னா அருண் நான் அண்ணனுக்கும் சரி பிரதீப் அண்ணனுக்கும் சரி. இன்னும் வசந்த் அண்ணன் கீழேயே இருக்கா போல. எங்கன்னே தெரியல, அக்செப்ட் பண்ணவே முடியல. தேடிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன தொடக்கத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்பீக்கரா நம்ம பேசல. ஒரே ஏன்னா உங்களோட நிமிஷம் ஜி, நேரம் ஒரே குறைவுன்னு. நிமிஷம். நிச்சயமா, ஒரே நிச்சயமா, நிமிஷம். யாரோ நிச்சயமா. ஒருவன் அப்துல் கீழே இவ்வளவு பேர் வசந்த் கேக்குறாங்களா? பிஜே எப்படி அவங்களாம் வசந்த் எப்படி ஐடி இருந்தா பேசுவாங்க? மட்டும் அக்செப்ட் அவரு பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி ஒவ்வொருத்தரா பேச வைப்பாரு. நம்ம ஒருத்தர் ஆமா, பேசலாம். ஆமா. ஒவ்வொருத்தரா நீங்க பேசுறதுக்கு ஒவ்வொரு ஸ்பீக்கர்ட்ட நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆமா. ஒரு சின்ன தொடக்கத்தோட எல்லாரோட அறிமுகத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். உங்களுக்காக உழைச்ச வந்து எப்படி நீங்க வெளியே பிக் பாஸ் விளையாடிட்டு இருந்தீங்களோ, வெளியில நாங்க அந்த அளவுக்கு வந்து வெளியே பிக் பாஸ் விளையாடிட்டு இருந்தோம். இதுல அதிகமா ரொம்ப இங்க எல்லாருமே சமமா உழைப்பு போட்டிருக்காங்க. அதுல முதல்ல வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிற நபர்கள், நீங்க உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிற நபர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவன் கோஸ்ட்ல இருக்கிறாரு, மீம் கிரியேட்டர். அவருடைய ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரு அவருடைய குமரனா? திறமையை வந்து ஆமா, அவரோட பேர் குமரன். அவர் ஒரு குமரன். உண்மையான பேர் வந்து குமரன். ஆ, அவரே அவரு குமரனா? முத்துக்குமரன். ஆமா, தம்பி ஞாபகம் இருக்கா? ஆமா. குமரன் குமரன். ஆனா இவர் வந்து யாரோ அதனால ஒருவன்னு பேரு. அவர் பேரும் குமரன். ஓகே. அவர் வந்து பணம் செலவு பண்ணி காஸ்ட்லியான எடிட்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணி சூப்பர். நீ நீ இவ்வளவு செலவு பண்ணி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அப்ப உனக்கு ஏதோ ஆதாயம் இருக்குங்கிற பேச்செல்லாம் வாங்கி அதையெல்லாம் கடந்து நமக்காக நின்று நிறைய டேய் பேர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா புரியுதுங்களா? அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஆமா. நீ சம்பாரிச்சது இதாண்டா குமரா. நீ வந்து பிக் பாஸ் டைட்டில் சம்பாரிச்சது, டைட்டில் வாங்குற காசு கீசெல்லாம் தூக்கி போடு. நீ சம்பாரிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை. இதுதான்டா முக்கியம். நான் வந்து தீபக் அண்ணன் வந்து அன்னைக்கு எலிமினேட் ஆகி வரும்போது ஒரு விஷயம் அவருக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மேடையில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அதை பதிவு பண்ணேன் நானு. எல்லாரும் இந்த வீட்ல இருந்து எலிமினேட் ஆகி போகும்போது நான் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுவேன். இந்த வீடு உங்களுக்கு என்ன குடுத்துருக்கு, என்ன குடுத்துருக்குன்னு. தீபக் அண்ணன் போகும்போது மட்டும் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த வீடு உனக்கு என்ன குடுத்துருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீடு உன்னைய எனக்கு குடுத்துருக்கு அப்படின்னு நான் தீபக் அண்ணனுக்கு சொன்னேன். அது வந்து இப்ப அப்படியே அதை நான் கொஞ்சம் விரிவுபடுத்துறேன். இந்த வீடு வந்து இந்த பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி, இந்த பெரிய வாய்ப்பு எனக்கும் எங்க அண்ணனுக்கும் உங்க எல்லாரையும் குடுத்துருக்கு. ஆஹா. உங்க எல்லாரும் ஏன்னா ஆத்மார்த்தமா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இவ்வளவு அன்பு ரொம்ப கில்ட்டா இருக்குங்க எங்களுக்கு. நிஜமாவே எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குண்ணே. இவங்களுக்கு என்ன என்ன செய்யறது? செய்யறது? என்ன சீரியஸா அவனுக்கு தோணுதுல்ல அது? எனக்கு எனக்கு ரொம்ப அதான் தோணுது. கில்ட்டா இருக்கு. என்ன பண்றது? குற்ற உணர்ச்சியில நான் இருக்கேன். நான் அது ஏன்னா நான் நான் கட்டி உங்களை பிடிச்சி விஜய் சேதுபதி வரையும் ஒரு முத்தம் குத்துறேன் நான் பார்க்கும்போது. அது போதும். அவள்தான். அந்த அளவுக்கு தான். நிச்சயம் ஒரு நாள் எல்லாருமே சந்திக்க முயற்சி பண்ணுவோம். அது இப்ப இப்ப எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. கொஞ்ச நாள் இது இந்த இந்த வேகம்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப நிதானமா எனக்கு எல்லாரையும் சந்திக்கணும்னு ஒரு பேராசை இருக்கு. அதனால எல்லாரையும் எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பா சந்திச்சிருவோம். அடுத்தடுத்து நிறைய தொடர்ந்து எல்லாரும் பயணிப்போம். நிச்சயம் எல்லாருமே பயணிப்போம். இது அந்த ஊர் வர நிச்சயமா நான் சிறு இருப்பாரு. தொடக்கத்தோட நான் உங்களுக்கு நான் அதை கொடுத்துறேன். ஏன்னா இவங்க எல்லாரும் அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. நான் சொன்ன நிச்சயமா. குமரன் நீங்க யாரோ சொல்லுங்க. ஒருவன், அப்புறம் அப்துல்ன்ற நபர் வந்து இந்த ஸ்பேஸை கட்டமைக்கிறதுக்காக அப்துல் முதல்ல அண்ணன் இருந்து வந்து துபாயில இருக்காரோ? இல்ல அப்துல் இங்க தான் இருக்கிறாரு. அவர் சென்னையில தான் இருக்கிறாரு. அவர் முதல் நாள்ல இருந்து இந்த ஸ்பேஸை வந்து தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி முதல் நாள்ல இருந்து உங்களுக்கான அந்த ஆதரவு திரட்டினது. வணக்கம் சலாம். லவீனா. Thank you so much. இவ்வளவு பண்ணிருக்கீங்க. அப்புறம் தமிழ் பீப்பிள்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலேசியா சிங்கப்பூர் எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா அவங்க முதல் நாள்ல கனடால இருக்காங்க. முதல் நாள்ல இருந்து அவங்களுடைய எடிட்ஸ் எல்லாம் நீங்க ஆமா அவங்க ப்ரொஃபைல நேரம் கிடைக்கும் போது நீங்க வந்து அவங்களுடைய நான் சொல்ற ப்ரொஃபைல்லாம் நீங்க போய் பாருங்க. அவங்க அவ்வளவு எடிட்ஸ் முதல் நாள்ல இருந்து அவ்வளவு வார்த்தைகள் கோர்வையோட அழகான தமிழோட உங்களை வந்து முதல் நாள்ல இருந்து அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. 106 இப்பவும் சரி. எனக்கு நீங்க ஒவ்வொருத்தர் பேரும் போட்டு எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு வசந்துக்கு அனுப்பிச்சிருங்க. நான் பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிடுறேன். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இங்க மீம்ஸ் போட்ட நபர்கள் இங்க காஸ்கட்ல இருந்து எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசும்போது எல்லாரும் நேரம் நிறைய எடுத்துக்கும். நிறைய பேர் நான் கண்டிப்பா கடைசியா நீங்க இந்த ஸ்பேஸ் முடியும் போது நான் எல்லாருக்குமான கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்டது என்னன்னா எனக்கு ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கிறவங்க ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்க பேர்லாம் வாசிக்க முயற்சி பண்றேன். கொஞ்சம் எல்லாரும் பேரும் என்னால வாசிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். ராம்குமார், மேடி, ஆம்னா மேரி, ராஜராஜன், ஜீவநாத், நிலா, மாறன், சிடிஎஸ்ஆர் அபிஷியல், ஐம் ரைடர், சாம் குட்டி, நிகாசா, சுபு, உதயா, சரண், மாரி சரவணன், ஹேர்கோ, சுபி,
நிவேதா நிவேதிதா நிவேதிதா தினேஷ்குமார் சஞ்சய் குரூயல் காட் யார் பாது குரூயல் காடு முகமது வித்யா சுரேஷ் கபாலி கணேஷ் இஎம் லாஷ் ஃபாத்தி அஷு வருண் நியூ கமரா நிஷாந்த் கார்த்திகேயன் விக்னேஷ் கீர்த்தனா மலர் கார்த்திகேயன் எலிசா தனசேகர் சண்முகம் நம்ம சண்முகம் யாருன்னு சொல்லு தெரியாது ஆனா சண்முகம் நட்டாஷா கமலேஷ் கோகிலா சுமதி பிரதீப் சரவணன் அபிஸ்ரீ மது சந்தோஷ் ஜெயந்தி பிரகாஷல் நீ ஏதாவது பேரை மிஸ் பண்ண போற இல்ல எல்லாம் திட்ட போறாங்க திவாகர் இல்ல நிஜமா யாருமே திட்ட மாட்டாங்க மாறி மாறி வருது திவாகர் அபிமன்யு டிடி யாரு நம்ம டிடியா நீ தான் டிடி உன் பேருக்கு வச்சிருக்காங்க அபிமன்யு விஜய் தருமா சிவா பிரபு விஷாந்த் பிரசன்னா மதி கௌதம் லோலிட்டா இன்னும் மாறிட்டே இருக்கு ராஜா லோலிட்டா இங்க விட்டு இருந்து போலாம் இவா கௌதம் பிரசன்னா பிரவீன் தங்கதுரை கேசவன் பாலா கிருத்திகா ரேவதி ராஜா ஷெப்ரின் சுந்தர் முத்து இன்னொரு முத்து அங்க தியாஸ்ரீ என்னப்பா மாறிக்கிட்டே இருக்கு ஆமா அது மாறிக்கிட்டே இருக்கும் தீபக் முத்துனா 1000 பேர் இருக்காங்கண்ணா 1000 பேரை படிக்க முடியுமா இல்ல ஐயா தெய்வங்களே இது பேரெல்லாம் படிச்சு மாளாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஏதோ ஆசைப்பட்டு ட்ரை பண்ணா வேலைக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஆமா எங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. நான் முடியும் போது நான் கண்டிப்பா அவங்களோட பேர்கள் எல்லாம் முக்கியமா நான் முதல் நாள்ல இருந்து விளையாட்டு வாசிக்கிறேன். எல்லார் பேரையுமே எனக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பிடுங்க, நான் பாத்துறேன். எனக்கு எல்லார் பேரையும் வாசிக்கணும்னு ஆசை. ஆனா நாங்க பேசுறத விட இப்ப நீங்க அவர் எல்லாரையும் பத்தி சொல்லட்டும், நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும்னு விரும்புறோம். எல்லாருக்கும் நன்றி, இதயம் நிறைந்த நன்றி. நான் இன்னும் ரெண்டு பேர் கேட்கணும். 2 பேர் வந்து ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஜோ மைக் ஜோக்கு வந்து நன்றி. இத ஆர்கனைஸ் பண்ணது ஜோ தான். சரி நீங்க தொடருங்க ஜெய், நாங்க அமைதியா கேக்குறோம். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க. இல்ல ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கீழே வசந்தனா மட்டும் கொஞ்ச நேரமா தவழ்ந்துகிட்டே இருக்காரு மேல வரதுக்கு. 7 காலு வரவே முடியல. கொஞ்சம் அவனை விட்டுருங்க, கொஞ்சம் பாருங்க கீழே. அவனா வந்தா தம்பி வரட்டும், இல்லைன்னா நம்ம போயிருவோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். ஓகே, நான் ஜோ தான் இதை நான் தொடங்கிடுறேன். இந்த ஜோ தான் வந்து இதை ஆரம்பிச்சாரு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கி இந்த தருணத்துல கொடுத்தது ஜோ அவர்கள் தான். நான் அவருக்கு பாராட்டுகள் கொடுத்திருந்தோம். இந்த இடத்துல பெரிய நன்றியை ஜோக்கு சொல்லிக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த தளத்துல நீங்க 2 பேருமே பேசுறது பெரும் மகிழ்ச்சியை, இந்த அழகான தருணத்தை உருவாக்குனது வந்து ஜோ அவர்கள் தான். நன்றி ஜோ, உங்களுக்கு. நீங்க பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது ஜோ பேசி முடிச்ச பிறகு நேரம் கடத்தாம ஒவ்வொரு ஸ்பீக்கரா நம்ம போயிடலாம். நான் எல்லாருமே உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரா போய் நான் சொல்லக்கூடிய ஸ்பீக்கருக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா, சுருக்கமா நீங்க ஒரு 2 நிமிடங்கள் இல்ல 1.5 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கங்க. அதுக்கு மேல ஏன்னா எல்லாருமே பேசணும். நீங்க பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் அடுத்தவங்களுடைய வாய்ப்பை நீங்க எடுக்கிறீங்க. அதனால 1.5 நிமிடத்துல முடிஞ்ச அளவுக்கு பேசி 2 நபர் தீபக் அண்ணன் முத்து அவர்கள்ட்ட நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஜோ, நீங்க முதல்ல பேசுங்க ஜோ. நான் ஒன்றும் பெருசா பேச விரும்பல. என்னுடைய தம்பி முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணதுக்கும், தீபக் அவர்கள் அண்ணன் இங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் கேட்டதுக்காக இது இணங்கி வந்ததுக்கும் நன்றி. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஆளும், இவங்க அதிகம் அவங்க கம்மியெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் முத்துக்குமரன் தம்பி மேலேயும் சரி, தீபக் அவர் பிரதர் மேலேயும் சரி உசுரா இருந்தாங்க. நான் 105 நாள் நீங்க உள்ள ஆடி இருப்பீங்க, 105 நாள் வெளில பாத்திருக்கேன். நைட்டு பகலா எவன்கிட்டயோ பேசி, எவன்கிட்ட திட்டு வாங்கி, எவன்கிட்டயோ போய் சண்டைக்கு போய், ஆனா உங்க கருத்துக்கும் உங்களோட இதுக்கும் நின்றுருக்காங்க. அப்துல் நின்றுருக்காரு, சரண் இருக்காரு. நான் சொல்லணும்னா எல்லாரையும் சொல்லணும், சேரன் இருக்காரு, எல்லாருமே சொல்லணும். அண்ட் தம்பி முத்துக்குமரா அண்ணே ஜெயிச்சிட்டமாரா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்படி பாக்குறதுக்கு. தீபக் அவர் ப்ரோ, நீங்க எல்லாரும் சார்பாகவும் முத்துக்குமரன் நான் தான் ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சேன். எனக்கு தான் அந்த இது கிடைச்சது சான்ஸ். நன்றி, ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். இது உங்க ஃபேன்ஸுக்கான இடம். நான் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க பேசுங்க தம்பி முத்துக்குமரன். அப்புறம் அழிதான் சரியா? ஏப்பா நிறைய பேசலாம் சொல்லிட்டு பாதிலே போறாரு. நிறைய பேர் இருக்கிறதுனால இல்ல, நான் இன்டர்வியூ எடுத்தாரு. இன்டர்வியூ எடுக்கிறப்போ நான் சொன்னேன், கேட்டேன், இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வாங்க அப்படி சொல்லி அவர் சொன்னாரு. ஹாப்பி தேங்க் யூ சோ மச். நல்லா இருந்துச்சு, தேங்க் யூ, ரொம்ப நன்றி. 2 lakhs மேல தாண்டி போயிட்டு இருக்கு. முத்துக்குமரன் 2 lakhs மேல போயிடும். நன்றி. வர்ஷினி சவுண்ட காலம். வர்ஷினி
வர்ஷினி இருக்காங்களா லைன்ல? ரஷ்மி தலைமுறை போனை ஆன்ல வச்சுட்டு அவங்க வெளில போயிருப்பாங்க, விட்டுருங்க அவங்கள. நல்ல விஷயம். அவங்க அப்படியே அவங்க ஒருத்தர் ஸ்பேஸ்க்கு ஒருத்தரா போயிருப்பாங்க. போயிட்டானா? ஹலோ விஜய் இருக்கேன். பேசுறேன். இருக்கீங்களா? சத்தம் கேட்டு ஓடியாண்டியாமா, பார்த்து கொஞ்ச நேரம் மூச்சு அரைச்சுக்க. இல்ல கை கழுவிட்டு அதான் நானும் சொன்னேன், கை கழுவிட்டேன்னு. ஏதாவது ஒரு சேட்டை, ஏதாவது ஒரு வேலையை நீ கை கழுவிட்டேன்னு நானும் சொன்னேன். புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, ரைட், நன்றி. பாப்போம், என்ஜாய் பண்ண எல்லாரும். எனக்கு புரியல, ஏதாவது கொளுத்தி விட்டு போவாதீங்க. உனக்கு எப்பமா புரிஞ்சிருக்கு? விடுனே செய்யாத. ஏங்க எங்கேயும் செய்வீங்க எனக்கு. சரிம்மா அம்மா எல்லாருக்கும் போட்டுக்குமா, பேச வேண்டியவங்க பேசட்டும். நம்ம நிறைய பேசிட்டோம். எல்லாருக்கும் நன்றி. தம்பி ரொம்ப நன்றி. நன்றிண்ணே. நன்றிண்ணா, நன்றி அண்ணா. நம்ம இப்போ ஸ்பீக்கருக்கு போயிடலாம். தமிழ் பெண், ஓகே, தமிழ் பெண் பேசுங்க. குமரன் bro, எப்படி சிங்கப்பெண்ணே இருக்கீங்க? அந்த மாதிரியா? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா. எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு இப்போ உங்க கூட பேசுறது. எங்களுக்கு தான் நிஜமாவே ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கு குமரன் ப்ரோ கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட தமிழ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது என்னோட தமிழ மட்டும் இல்லாம இங்க இருக்க நிறைய மக்களோட தமிழை வந்து அழகாக்கி இருக்கு. அப்புறம் 2வது வந்து உங்களோட உழைப்பு. உழைப்பு வந்து எப்படின்னா, இப்ப சில பேர் வந்து பேச்சு மூலமா சொல்லுவாங்க, பட் நீங்க வந்து ஒரு 106 நாள் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க, நீங்க ரெப்ரசென்ட் பண்ண அந்த கம்யூனிட்டிக்கு. சோ அது இதை விட வேற எடுத்துக்காட்டு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் 3வது வந்து உங்களோட ஆக்டிங். நீங்க பிக் பாஸ் வீட்ல நிறைய இடத்துல உங்களோட நடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கீங்க. ஸோ பிக் பாஸ் 8ல பாத்தீங்கன்னா அதிக கேரக்டரைசேஷன் எடுத்து பெண் வேடமா இருக்கட்டும், அந்த முத்தழகுங்கிற கேரக்டர் எல்லாமே நீங்க சிறப்பா பண்ணீங்க. சோ எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை, நீங்க ஒரு சின்ன வேடம்ல இருந்து பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு குமரன் ப்ரோ. நன்றிம்மா, நன்றி. இதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அச்சோ இல்ல, நீங்க ரொம்ப இயல்பா பேசுங்க. ரொம்ப 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 நல்லா பேசுறீங்க, நீங்க இயல்பா பேசுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சோ எனக்கு ஒரே ஒரு விஷ் தான் இருக்கு குமரன் ப்ரோ உங்ககிட்ட. நீங்க வந்து உங்களோட இலக்கு அடுத்து எதுவாயினும் அதுல தமிழும் உங்களோட சமூக ஆர்வமும் கலந்துருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் குமரன் ப்ரோ. நன்றி. நன்றி. கண்டிப்பா. சோ அதுல எந்த ஐயமும் இல்லை, இருக்கணும்னு ஆசைப்படுறோம், என் சார்பாவும் மக்கள் சார்பாவும். அப்புறம் தீபக் ப்ரோ கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும். தீபக் ப்ரோ வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஹோஸ்டிங் பார்த்துதான் வளர்ந்து, நான் ஈவன் காலேஜஸ்ல எல்லார்ட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், சின்ன வயசுல இருந்து சொல்லி எங்க அண்ணனை வயசான எனக்கு என் தம்பி பயங்கர ஃபேன். சரி, ஓகே ப்ரோ, நீங்க வந்து யங் தான் ப்ரோ. சோ ஒரு ஹோஸ்டா வரதுக்கு உங்களுக்கு நிறைய தகுதி இருக்கு நான் நம்புறேன். சோ சீக்கிரம் அந்த பயணம் வெற்றி ஆகணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்க 2 பேரும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 படம் ஹீரோவா சைன் பண்ணிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க திரையில என்னென்ன பாப்பீங்க. என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு 2 பேர்ட்ட பேசுறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தமிழ் பெண். பாலாஜி ப்ரோ பேசுங்க ப்ரோ. வணக்கம் முத்துக்குமரன் அவர்களே, தீபக் பிரதர். நான் உங்களுக்கு வந்து ஃபினாலே மேடையில வந்து அந்த இடத்துல கீழே வந்து கை கொடுத்தேன். உங்களுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ப்ராபப்லி நிறைய பேர் கை கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நிறைய பேர் காத்திருக்காங்க, நீங்க மட்டும் தான் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல. எனக்கு வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைமா ரிவ்யூ சில சமயம் பண்ணியிருந்தேன். ஆனா நான் என்னைக்கு வந்து உங்களை ஆதரிக்கணும்னு இது பண்ணணும், சரி ஓகே நம்ம இந்த சீசன்ல இதுக்கு மேல வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற இதுல உங்களை சப்போர்ட் பண்ணி நிறைய ட்வீட்ஸ் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு வந்து கேள்விகள்லாம் இல்லை, பட் எனக்கு என்னன்னா ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒருத்தர் வந்து பேச்சாளரா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து என்டர்டெய்னரா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து டாஸ்க்ல வந்து பிரமாதமா விளையாடுறவங்களா இருப்பாங்க. ஆனா இது 3ம் சேர்ந்த கலவையா தான் நான் உங்களை பார்த்தேன். எல்லா சீசனையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நீங்க எல்லாம் சேர்ந்த கலவையா ஒரு பெஸ்ட் பிளேயரா தெரிஞ்சீங்க இந்த பிக் பாஸ் இதுல. ஓகே, அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுச்சு. அண்ட் நீங்க அந்த உழைப்புன்னு சொல்லுவீங்களே, ஏன்னா எனக்கு வந்து சில இன்னைக்கு காலையில பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்கள தொட்டதுனால்தான் வந்து என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு காலையில விஜய் டிவியோட இன்ஸ்டாகிராம்ல பேசும்போது. ஆமா. சோ அந்த விதத்துல வந்து எனக்கு பல இடத்துல நான் வந்து தீபக் பிரதரோட ப்ராபப்ளி ஒரு 2 வயசு 3 வயசு சின்னவன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட குறிக்கோள் வந்து நான் இல்ல
வாழ்க்கையில வந்து நான் ஒரு சில குறிக்கோளோட வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நிறைய இடத்துல வந்து இந்த உழைப்பை போட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒவ்வொரு வாட்டியும் அது பண்ணும்போது எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், அது அந்த இலக்கை அடையணும்னா வந்து நம்ம எவ்வளவு உழைப்பு போடணும் அப்படின்றத வந்து நான் எங்கெங்கெல்லாம் விட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி தீபக் பிரதர் வந்து அவர் விளையாடும் போது சில இடத்துல பேசும்போது முதல் 2 வாரங்கள் 3 வாரங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, தீபக் அவர்கிட்ட வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும் வருவாரு பாருங்க. அவரோட கேம் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல அடிக்கணும்ன்றத அவர் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. கண்டிப்பா இறுதி வரைக்கும் வருவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நான் பல இடத்துல பேசினேன். எனக்கு அது வந்து அவர் ஃபினாலே வந்திருக்கணும். அது ஒண்டிதான் எனக்கு அது நடக்கலைன்ற வருத்தம். ஃபினாலே வந்தீங்க, ஸ்டேஜுக்கு வந்து. அண்ட் வந்து இன்னொரு தீபக் பிரதர் இன்னொன்னு, ரஞ்சனி சிஸ்டர் வந்து எனக்கு பின்னாடி இல்ல ரஞ்சனி சிஸ்டர் எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க. ஆமா, ஃபினாலே இது இன்னைக்கு உங்களை தேடிட்டு இருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், சார் அங்கதான் இருக்காரு பாருங்க, உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க அந்த மாசா ரெட் கலர் இதுல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. அண்ட் 2 பேருக்குமே வந்து இனி வரும் காலங்கள் வந்து ரொம்ப வந்து நன்றாகவே அமையணும் அப்படின்றத வாழ்த்து தெரிகிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், நான் வந்து இப்ப நேத்தி ஒரு இதுல படிக்கும் போது ஒரு விஷயம் படிச்சேன். என்னன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து புகழ் அண்ட் அந்த பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை பேரை பிடிக்கிறதுன்றதுனால இல்ல, எத்தனை பேருக்கு அவங்களை பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது முத்துக்குமரனும் தீபக் அவர்களும் தான். ஸோ இதுதான் விஷயம். நான் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த ஸ்பேஸ் முடியும் போது முத்துக்குமரன் அவர்கள் அவளும் நானும் அந்த ஒரு ஸ்பீச் நான் அது ஏன்னா வந்து ஒரு சின்ன பிட்டு தான் பாத்துருக்கேன். சொல்லிருக்கேன் அண்ணன் அதை பாருங்கன்னு சொல்லிருக்கேன். நான் ஃபுல்லா அதை பாக்கல. ஏதோ ஒண்ணு வந்துச்சு. இங்க இருக்கிற ரசிகர்களுக்காக கடைசியா இந்த ஸ்பேஸ் முடியும் போது பேசினாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயா பாப்போம் முடியும் போது என்ன ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் பார்த்தேன், நான் சின்ன பிட்டு தான் பார்த்தேன். ஒரு அழகா இருந்துச்சு நீ பேசுனது. அந்த கடைசியில முடிக்கிற இதுதான் நான் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், 340 ரிக்வஸ்ட் காட்டுது. 340 பேர் பேசணும்ட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு. சரியா, கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு 1500 பேர் இருக்காங்க ஸ்பேஸ்ல. இப்போ 1500 பேரா? பேஸ்ல அதிகமா இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு 340 பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தீபக்கண்ணா ஒவ்வொருத்தரா சரி, அப்படியே போங்க. விஜய் பேசிருங்க. ஹாய், நான் முத்துவண்ணா. வணக்கம். வணக்கம் விஜய், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். விஜய், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் விஜய் பத்தி நான் ஒரு அறிமுகத்தை கொடுத்துறேன். ஸ்பேஸ் வந்து 24 மணி நேரம் மேரத்தான் ஸ்பேஸ்னு ஒரு பேர் எடுத்தவர் வந்து விஜய் இங்க ஹோஸ்ட் பண்ணிருக்காரு முத்துக்குமரன் ஆர்மிக்காக தொடர்ச்சியா. அப்புறம் பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு. நம்ம அங்க ஸ்டேடியம் நீங்க உள்ள ஆடியன்ஸ்ல இருந்து கை தட்டும் போது அங்க லவ் யூ முத்துக்குமரா அப்படின்னு சொன்னது இவர் ஆஷிக், இவங்க தான் எல்லாருமே கீழே இருந்து கத்திக்கிட்டு இருந்தது. தீபக் அண்ணா ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களை வெறிகுண்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சாரி. ஏன்னா வந்து அந்த நேரத்துல சேதனை இருக்கும்போது எனக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, மன்னிச்சுக்கங்க சொல்லிடலாம் நினைச்சிட்டே இருந்தேன். லவ் யூ டூ. ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் இருக்கிறாங்க. நீங்க கொடுக்குற அன்பு எனக்கு ஏத்துக்கணும். அதே தருணத்துல மற்றவங்க அதனால ஏதாவது சங்கடமாயிடக்கூடாது அப்படிங்கிறதும் மனசுல ஓடுனதுனால தவறா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு வந்து உங்க அன்புக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். லவ் யூ டூ. ரொம்ப நன்றி. எனக்கு எந்த இடத்துல கஷ்டம்னா, உங்களை வந்து அந்த சண்டே எபிசோட் வந்து ஒரு கிளாப்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துல வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த இடத்துல நான் என்ன நினைப்பேன்னா, அடுத்த வாரம் போறேன்னா எப்படின்னா அவர் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகணும். ஏன்னா நீங்க சோகமா உட்காரும் போதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கூட அப்படியே நாங்களும் அந்த இடத்துல வருத்தமா இருப்போம். உங்களை கொஞ்சம் பூஸ்டப் ஆக்கிட்டு நாங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அந்த இடத்துல தான் எனக்கு வந்து இப்ப எவ்வளவு பேருக்கு எனக்கு தெரிஞ்சுக்குதுன்னா, நான் அந்த இடத்துல போய் உங்களுக்காக பண்ணல, அதுக்காக தெரிஞ்சுது. பிளஸ் வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் தீபக் அண்ணா பிடிக்கும். உங்க 2 பேர்ட்டையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேல என்னால பேச முடியல. நன்றி. தேங்க்யூ. உங்க அளவு கடந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளவுதான் போதும். பேச முடியல. உங்களுக்காக இன்னொரு விஷயம் நான் கூடுதலா சொல்லிடுறேன். உங்களுக்காக அவர் இப்ப போய் வேண்டிட்டு வந்தாரு. எந்த இடம் போனீங்க விஜய்? முடேஸ்வரா. ரொம்ப நன்றி. எல்லாருக்காக வேண்டிக்கோங்க. உங்களுக்காக, வீட்டுல
நம்ம நண்பர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கங்க. இல்ல உங்க நானும் வெற்றின்றது எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். நானும் அடுத்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து நானும் இப்போ வேண்டிக்கிறேன். உங்க வெற்றி வந்து எங்க எல்லாரோட ஒரு வெற்றி, அதையும் பதிவு அது பண்ணிடுறோம். ஏன் வெற்றி தேங்க்யூ கிடையாது, நமது வெற்றி, நம்ம வெற்றி. அதுதான். தேங்க்யூ 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 நன்றி தேங்க்யூ விஜய் ப்ரோ. நன்றி. ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. அடுத்த ஸ்பீக்கருக்கு போயிடலாம். நானகசன் ப்ரோ பேசுங்க ப்ரோ. யாரு, என்ன பேரு? தேங்க்யூ. நான் ஹசன். நான் ஹசன். ஹாய் ஹாய் ஹசன், முத்து. வணக்கம். ஹாய், வணக்கம் முத்து. வணக்கம் தீபக் ப்ரோ. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. உங்க கிட்ட பேசுறது வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இங்க நான் கேள்வியெல்லாம் கேட்கல ப்ரோ, கேள்வியெல்லாம் கேட்கல முத்து. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு வந்து இதுதான் நீ இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு உட்காந்துடாதீங்க. இது வெற்றி தான். இந்த வெற்றிய மனசுல வச்சுக்குங்க, தலைக்கு ஏத்திக்கிற வேணாம். ஓடிக்கிட்டே இருங்க. உலகம் ஒரு புதையல். அவன் அந்த என்னைக்கு தலைக்கு ஏத்திக்க புதையலுக்கு மாட்டான். நான் பக்கத்துல வந்து கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா அந்த உலகம் வந்து புதையல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தேடுதல்ல இருந்துகிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க. உங்க நிறைய வெற்றிகள் வரும். இந்த வெற்றி எப்படி ஒதுக்கி நீங்க ஒரு 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 விஷயமா பாக்குறீங்களோ அதே மாதிரி எல்லா வெற்றியுமே பாருங்க. உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் காத்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வாழ்த்துக்களும் உங்களை எல்லாம் வணக்கங்களும் உங்களுக்கு. மகிழ்விக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வரமா கிடைச்சிருக்கு. அதை உயிருள்ள வரை செய்வேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அவனுடைய பயணம் நன்றி. தொடங்கிருச்சு. அவன் வந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் நடந்துகிட்டு இருந்தான் பிக் நன்றி. பாஸ் வீட்ல. அவர் அது சொல்ற இடத்துல அவர் இருக்கிறாரு. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி ஹசன். நிச்சயமா நன்றி. நீங்க சொன்னதை நான் வந்து எப்போதும் மனசுல ஏந்தி வச்சு எப்போதும் உங்களுடைய விருப்பத்துக்கு பாத்திரமா இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க ஏதோ ஒரு இடத்துல எங்களுடைய எண்ண ஓட்டங்களும் உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் இணைஞ்சதுனால இத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களை வந்து உங்கள எங்களை பார்த்துருக்கோம். அது நிச்சயமா. வந்து என்னடா இது, நம்ம நம்ம என்ன தோணுது, நமக்கு எப்படி தோணுதோ, நம்ம எப்படி இங்க அங்க நம்ம இருந்துதான் எப்படி விளையாண்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்க விளையாண்டுருக்கீங்க. அப்போ ஒரு பார்வை, அந்த பார்வை எல்லாமே ஒண்ணா இருக்க போய் நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சேம் டைம் தீபக் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. யூ ஆர் பியூர்லி சல்யூட் ப்ரோ. நீங்க பியூரான ஒரு ஜென்டில்மேன். அதை வந்து ரொம்ப 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 உங்களை அங்கே பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, நீங்க அண்ணன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல, தகப்பன்னாலே அறிவு தான். அந்த அறிவை வந்து நீங்க குமரா நீ இந்த இடத்துல இதை பண்ணு, அந்த இடத்துல அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு செலுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை Thank you so ரொம்ப much bro. பிடிச்சிருக்கு. Means a lot. அதேதான். நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதை உங்க மனசுல வச்சுக்கோங்க. என் பேரு முகமது ஹசன். ஹசன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல நினைவு இருக்கு ஹசன். நீங்க குமரனுக்காகவும் எனக்காகவும் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நான் சொல்றேன். நான் இங்க கேரண்டி கொடுக்கட்டுமா? நான் சொல்றேன், குமரன் மாற மாட்டான். ஏன்னா ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், இவன் மாற மாட்டான். இவனோட பயணம் வந்து இதுக்கப்புறம் தான் வேகம் எடுக்கவே போகுது. சூப்பரா வருவான். அதுக்கு நீங்க ஒரு உந்துகோலா இருப்பீங்கங்கறத நம்புறோம் தீபக் ப்ரோ. ஏன்னா நாங்க உங்களை நிறைய அவன் எனக்கு பார்த்திருக்கோம். உந்துகோலா இருக்கான், நீங்க வேற. அவன் வந்து இன்னும் ஒரே பார்க்க விஷயம் வயசுல தான். கம்மியே தவிர அவனுடைய இருக்கிற ஓகே. மெச்சூரிட்டி வந்து என்னோட ஜாஸ்தி அவனுக்கு. அது மெச்சூரிட்டி உண்மையிலேயே. அதெல்லாம் கண்டிப்பா கடந்து கண்டிப்பா உங்க எல்லாருடைய அன்பு தான் எங்க 2 பேருக்குமான உந்துகோல். அது கண்டிப்பா. வந்து ஒரே நிச்சயமா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் சொல்லுங்க நகர்ந்துடுறேன். நான் இங்க சொல்லுங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி முத்துக்குமரன் ஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்காங்க, நான் ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தேன். அதுல வந்து எல்லாருமே இருப்பாங்க. நான் வந்து முத்துக்குமரன்ல இருந்து ஹோஸ்டா இருப்பேன். கோ ஹோஸ்ட் வந்து தீபக் ப்ரோவோடைய ஃபேன் ஒருத்தவங்க சுபான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ஜாக்லினுடைய கோஹோஸ்டா வந்து பூர்ணி இருப்பாங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து எல்லா ஃபேன்ஸுமே மியூச்சுவலாக பேசிகிட்டு இருப்போம். அதுவும் வந்து ஒரு அது இப்படி ஒரு ஃபேன் ஸ்பேஸ்ன்னு போகும்போது நியூட்ரலாக ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கும் ஆதரவு தந்தாங்க. சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுடைய பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் பதிவு செஞ்ச பூர்ணி அண்ட் சுபா. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு ஒரு பூர்ணி ஹை உங்களுக்கும் மட்டும் நன்றி, சொல்லிருங்க. சுபா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு எப்போதும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி பூரணி, சுபா 2 பேருக்கும். முத்துண்ணா, நான் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு சுபா டிஎம் பண்ணிட்டே இருக்காங்க, தீபக் அண்ணா கூட பேசணும்னு. தீபக் நான் நீங்க ஹாய் மட்டும் சொல்றேங்க, எனக்கு காட்டவே இல்லை. எனக்கு 15 ஹாய் ஹாய் டிஎம் ஹாய். எனக்கு கொடுத்துட்டு. சுபா உங்க பூர்ணி. பெரிய ஃபேன் அவங்க. சுபா பூர்ணி ஹாய்.
அப்புறம் தீபக் அண்ணா, நான் ஒண்ணு சொல்லணும். உங்க ஃபேண்டம்ல ஒருத்தர் கௌதம்னு சொல்லி அவருதான் உங்களுக்காக ஆரம்பிச்சாரு ஸ்பேஸ் அப்படியா? அப்புறம் வந்து குரூப் ஏங்க எல்லாமே. அவருக்கு ஒரு பரவாயில்ல. தேங்க்ஸ் சொல்லிருங்க. ஐயோ கண்டிப்பா தேங்க்ஸ். எப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல. தேங்க்யூ ஐ லவ் யூ சோ மச். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து என்னால எப்படி சொல்றா குப்ரா எனக்கு சொல்லவே வர மாட்டேங்குது. தீபக் அண்ணா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். உங்க நம்பர் வந்து ஆக்சுவலா இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட நாங்க வந்து பகிர்ந்துக்கிறோம். உங்களோட ஒப்புதல் கொடுத்தா நீங்க வந்து உங்களை அவங்க வேணாம் இங்க சொல்லாதீங்க எங்ககிட்ட இருக்கு அவங்க கிட்ட நாங்க கொடுத்துறோம். அவங்க கிட்ட கொடுத்துறோம். உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கௌதம், சுபா இவங்க எல்லாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க பேசுங்க. ஓகே. கேக்குது. ஹலோ கேக்குதா? கேக்குது. சரண் ப்ரோ, இவங்க பொண்ணு ரெக்வெஸ்ட் காட்டுதா பாருங்க. அவரு இமாதுலாம் கூட ரெக்வெஸ்ட் காட்டலன்னு சொல்றாங்க. ஓகே ப்ரோ, அதை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் கிட்ட போயிடலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஆமா தீபக் அண்ணா அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்தது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு போயிடலாம். மலேசியால இருந்து ராம்லின்னு ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்ன்றாங்க. ராம்லி பேசுங்க. ராம்லி, மலேசியாவில் இருந்து ராம்லி. வணக்கம் நண்பா. ஹலோ வணக்கம் நண்பா. ஹலோ வணக்கம். தேங்க்யூ அப்துல். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஐம் சாரி, எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் முத்துக்குமாரன், BB8 டைட்டில் வினர், அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு தீபக், the captain of the entire BB Tamil, Big Boss Tamil. ஓகேங்களா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ப்ரோமேன்ஸ் இருக்குல்ல, அது ஃபேண்டாஸ்டிக். ஒரு நொடி இருக்கும்ல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள, எப்படின்னாக்கா இவன் தான்டா என் தம்பி, இவர் தான்டா என் அண்ணன், அந்த நொடியை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அது மட்டும் தான். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். என்டையர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்க்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எங்க கிட்ட இருந்து, மலேசியால இருந்தும். உங்க ரெண்டு பேத்துக்கும் இந்தோனேஷியால இருந்து கூட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி. ஓகே, டேக் கேர். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அதாவது நீங்க கேட்டீங்களா, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நாங்க வந்து யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் காம்படிட்டர்ஸா இருந்தோம் அவங்க உள்ள. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது வந்து இட் ஹேப்பன்ட். அவ்வளவுதான். அதுதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும், இட் ஹேப்பன்ட். ஓகே, கிங் ஸ்டீவ் நீங்க ஸ்பீக்கர் பேசுங்க. கிங் ஸ்டீவ் பேசுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி நான் சின்னதா உங்களுக்கு ஒரு தொடக்கம் கொடுத்துறேன். ஏன்னா அவர் ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட், அதிகமா பேச மாட்டாரு. ஆனா அவரோட உழைப்புன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. மீம் கிரியேட் வந்து முதல் நாள்ல இருந்து உங்களுக்கு எப்படி தமிழ் பெண் பல்ஸ் யாரோ ஒருவன் பண்ணாங்களோ இவரும் அந்த மாதிரி தான். இவர் கிட்டத்தட்ட ட்விட்டர்ல அடிச்சடியில ஒரு கட்டத்துக்கு மேல என்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து சொன்னாரு, ஆனா நான் ட்விட்டர் ஸ்பேஸ் விட்டு போறேன், என்னால முடியல, ரொம்ப பண்றாங்க, கிட்டத்தட்ட என்ன வந்து மன உளைச்சல் அவ்வளவு கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல என்னால இங்க இயங்க முடியுமான்னு தெரியல. ஒரு பெரிய போஸ்ட் போட்டாரு, நான் இதுக்கு மேல நான் வந்து இயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து, அப்படிலாம் சோர்ந்துட்டா நம்ம விழுந்துருவோம், நீங்க வந்து தொடர்ச்சியா பயணிங்க, நம்மளோட இலக்கு வந்து 106 நாள் நீங்க வந்து குமரனுக்காக நின்னீங்க, இந்த பாதியில போனா அது வந்து நீங்க போட்ட உழைப்புக்கு மரியாதை இல்லாம போயிடும், நில்லுங்கன்னு ஒரு தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் சரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த நிமிஷம் பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் ராணியம்மான்றவங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்காக முதியோர் இல்லங்கள்ல போயிட்டு உணவுலாம் கொடுத்தாங்க முதியோர் இல்லத்துக்கு. அவங்க உங்களுடைய சார்பா முத்துக்குமரன் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு எடிட் பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக உழைச்ச ஒரு நபர் கிங் ஸ்டீவ். நீங்க இப்ப பேசுங்க கிங் ஸ்டீவ். கிங் ஸ்டீவ் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் குமரன். எப்படி சொல்றது, நான் வந்து உங்களை யாராவது சிரமப்படுத்தி இருந்தா அவங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. இல்லை அது நான் சொல்லிதான் ஆகணும். ரொம்ப நன்றி. ரொம்ப, ஏன்னா யாருக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லுங்களேன். நான் யாருக்காக செய்வேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் தீபக்கண்ணனுக்காக இதை செய்வேனா, ஆமா செஞ்சிருப்பேன். நீங்க அந்த அன்பை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. மனசார உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. தேங்க்ஸ், நான் லவ் யூ டூண்ணா. நான் வந்து என்னோட மதர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த லைக் நான் உங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரில அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்கு, பிக் பாஸ் வின்னர் ஆனவங்க மேக்ஸிமம் ஷைன் ஆனது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பொதுவாக இருக்கு. அது என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, ராணுவ பிரதர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணணும்னு. நீங்க அந்த கனவு வந்து கண்டிப்பா நினைவாகி நீங்க வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகி நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்க நேஷனல் அவார்ட் பிரசிடென்ட் அவங்க கிட்ட வாங்குவீங்க அப்படிங்கிறது என்னோட
அது அது எங்களுக்காக நீங்க பண்ணணும். நன்றி. அவ்வளவுதான். கடுமையா உழைப்போம். கலைத்தாய் நம்மள எங்க கொண்டு போய் விடுறாளோ அங்க போய் சேரும். தேங்க்ஸ். அதே மாதிரி தீபக் அண்ணாவும் சில்வர் ஸ்கிரீன்ல பெருசா அச்சீவ் பண்ணணும்னு என்னோட விஷஸ். நிச்சயமா. நன்றி. அது அம்மா பேசணும்னு சொன்னாங்க. கொடுங்க. சரி. தம்பி முத்து. அம்மா வணக்கம்மா. நலமா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் தம்பி. மகிழ்ச்சி. நல்லா இருக்கேன் தம்பி. நீங்க விளையாடுற விளையாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. ரொம்ப நன்றி. பேசுறது ரொம்ப பிடிக்கும் தம்பி எனக்கு. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ஆமா தம்பி. அப்புறம் நீங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்ல சாரி பிக் பாஸ் கேட்டது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. ஆனா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு தம்பி. நன்றி. சரி தம்பி. நல்லா விளையாடு தம்பி. நல்லா மேலும் மேலும் நீ வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் தம்பி. நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. தீபக் அண்ணன்கிட்ட பேசணும். தீபக் சார்ட்ட. தீபக் அண்ணா இப்பதான் அண்ணி ஏதோ கூப்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் போயிட்டாரு. இப்ப வந்துருவாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. சரி தம்பி. இருங்க. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஒரே ஒரு நிமிஷம். அண்ணன் ஓய்வறை போயிருக்காரு. ஒரே நிமிஷம். ஆனா பரவாயில்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இருங்க. ஒரு நிமிடம். அண்ணே முத்தண்ணே உங்க பிக் ஃபேன் நானு. வசந்த் வயசு மாதிரி. ஆமா வசந்த் அவர்கள் தான். வசந்தே தான். தீபக் அண்ணே அம்மாக்கு நன்றி சொல்லிடுங்க. தீபக் சார் ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ so much. ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. நீங்க கேப்டன்சி டாஸ்க் நல்லா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டாஸ்க் பண்ணது எல்லாமே. நீயும் முத்துவும் அண்ணனும் தம்பியும் எப்பயுமே இப்படியே இருக்கணும். நிச்சயமா. கண்டிப்பாக, உறுதியாக. 2 பேருமே மேலும் மேலும் வளர்றதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். சரிங்க. சரி. நன்றி தம்பி. நன்றிம்மா. கொஞ்சம் ஃபாஸ்டா ரொட்டேட் பண்றலாம். 175 ஐயா அந்த வசந்த் பையன் எல்லாம் மியூட் பண்ணுங்க. முடிஞ்சா அவனை எலிமினேட் கூட பண்ணிருங்க. யாரை வெயிட் பண்ணுமா? யாரை வெயிட் பண்ணணும்? நாமினேட் பண்றா செகண்ட். அண்ணா எனக்கு நிறைய ஓட்டு போடுவாங்கண்ணே. அப்படியா? நீ நாமினேட் பண்ணனா எனக்கு நிறைய ஓட்டு வருங்க. அதனால தான் எலிமினேட் பண்ண சொன்னேன். நாமினேட் பண்ணா நீ தப்பிச்சு வந்துருவே. நம்ம பசங்க பண்ண மாட்டாங்கண்ணே. உயிரை கொடுத்து கூட்டு வந்திருக்கேன்னா. சேனா ப்ரோ அப்படியே பேசிடுங்க. சரிங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் நண்பா. முத்துக்குமரன் தம்பி நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேனே. நீங்க நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நலமா இருக்காங்க. வீட்டுல எல்லாம் நலமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க தம்பி. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். சில விஷயத்துல நம்ம பிக் பாஸ்ங்கிறது வாழ்க்கையோட ஒரு ஒன்றிய விளையாட்டா தான் நம்ம பாக்குறோம். அதுல சில விஷயத்துல கத்துக்கணும். உங்க இடத்துல இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். 2வது அம்மாட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். நான் அந்த பின்னாலே முடிஞ்சவன ஒரு ஸ்பேஸ் போட்டப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். அம்மா உங்களை ரொம்ப மரியாதையா பேசுனது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவங்கன்னு சொன்னது. நான் அதுல இருந்து ஒண்ணு ஃபாலோ பண்ணுவோம். நம்ம பசங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு ட்வின்ஸ் தான். ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்களை மாதிரிதான். அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வாங்க போங்கன்னு கொடுக்கணும். அம்மாட்ட கத்துக்கிட்டேன். அம்மாவுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாட்ட என்னோட நன்றியை நீங்க தெரிவிச்சிருங்க. ஃபர்ஸ்ட். நிச்சயமா நான் சொல்றேன். அப்புறம் ஒரே ஒரு சின்னதான். நீங்க உழைச்ச உழைப்புக்கு கண்டிப்பா நீங்க முன்னேறி பெரிய இடத்துக்கு போவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கும். இது ஒரு தானா சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டத்துல பாசம் ரொம்ப பொங்கும். கடல் மாதிரி வற்றாதது இந்த பாசம். உங்களுக்கு எப்பயுமே எங்களோட பாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஆதரவற்றோர் குழுவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றிங்கிறாரு. இல்ல நாங்க எங்க ஸ்பேஸ் போடும் போதும் முதல் முறையா உங்களுக்கு ஸ்பேஸ் உருவானதுமே அப்படிதான் உருவாச்சு. எப்படின்னா எல்லாரும் தனித்தனியா ஸ்பேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கங்க போய் எல்லாரும் முத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நமக்கு தனியா நமக்கான களத்தை நம்ம தான் உருவாக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஆதரவற்றோர் குழுவா உருவாகும். ஸ்பேஸ்ல இருக்க எல்லாருக்கும் இந்த #JackMew அப்படின்னு சொல்லி ஏதோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். எங்க எதடா பேசிட்டு இருக்க? அப்புறம் தீபக் ப்ரோ நான் ஒரு 15 செகண்ட்ஸ் தான். நிறைய பேர் பேசணும். தீபக் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு. சொல்லுங்க. தீபக் ப்ரோ நல்லா இருக்கீங்களா?
சூப்பரா இருக்கு. அண்ணி எப்படி இருக்காங்க? தம்பி எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பர். எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தான் தீபக் ப்ரோ. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் தீபக் ப்ரோ. அந்த கன்சிஸ்டன்சி, நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்றேன், இருந்தாலும் என்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. பட் வந்து நீங்க உள்ள போயிட்டு திருப்பி வந்தப்போ நீங்க ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னீங்க. அந்த ஸ்டோர் ரூம் என்னடா யாரா போறது அப்படின்னு கேட்டீங்க. இல்ல யார் வேணா போலாம், என்னடா இப்படியே விட்டுட்டீங்க நம்ம வீடு அப்படின்னீங்க பாத்தீங்களா? அதுதான் டச்சிங் ப்ரோ. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நிறைய. ஹலோ தீபக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல இவ்வளவு விஷயம் நோட் பண்ணிருக்கீங்களான்றது ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் நோட் பண்ணிருக்கேன் ப்ரோ. போய் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து வெளியில எப்படி யோசிப்பாங்க, என்ன பேசுவாங்கன்ற பத்திலாம் சிந்தனையே இருக்காது. பட் இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அப்புறம் இன்னொன்னு ப்ரோ, ஒரே ஒரு இதுதான். நீங்க கேட்கறதுக்கு இங்க 1000 பேர் கோடி பேர் இருக்காங்க ப்ரோ. நீங்க சொல்றதை கேட்கணும், நீங்க சொல்றத படி நடக்கணும், அந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள்லாம் எடுத்துட்டு நாங்க பண்ணணும் அப்படின்ட்டு இங்க கோடி பேர் இருக்காங்க. நீங்க ஃபீலே பண்ணாதீங்க லைஃப்ல. நான் சொல்றது கேட்கல, நான் சொல்றது கேட்கறாங்க. நீங்க சொல்றது கேட்கறதுக்குன்னு கீழே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு தீபக் ப்ரோ. ஏன்னா நான் உங்களை இன்னைக்கு நேத்து பார்க்கல, 2000ல இருந்து எனக்கு உங்களை நல்லா தெரியும். ஒய்ஃப் எல்லாம் உங்களுக்கு பிக் ஃபேன். அந்த பாலச்சந்தர் சார் சீரியஸ் பண்ணும்போதுல இருந்து எல்லாருமே பயங்கர ஃபேன். அப்ப இருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்தீங்கன்னா ஒரு வைப் பிளஸ் இந்த பாசிட்டிவா ஆயிடும் அந்த ஏரியாவே. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் நீங்க கண்டிப்பா வந்து பாசிட்டிவா கொண்டு போவீங்க. எல்லாமே நல்லா தெரியும். நீங்க எந்த ஒரு நிலையிலையும் உடையாம நீங்க அப்படியே உங்க லைன்ல போயிட்டே இருங்க. நான் உங்களுக்கு வாழ்த்துறதுக்குலாம் எனக்கு வயசு இல்லை. உங்களோட 2-3 இயர்ஸ் தான் எனக்கு கம்மி. இருந்தாலும் நான் வந்து உங்களை வணங்குகிறேன். நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ப்ரோ. அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, வரி பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. இவருக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. நன்றி தான் ஒரே வார்த்தை. தேங்க்யூ ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஓகே ஹரி பேசுங்க. ஹரி குமரா ப்ரோ. சொல்லுங்க. முதல்ல வந்து நான் தீபக் அண்ணா கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? போயிட்டு வாங்க. இங்கதானே இருக்கு. தீபக் அண்ணா இருக்கீங்களா? சொல்லுங்க. அண்ணா நக்கல் தான் உங்ககிட்ட. ஆனா எனக்கு வந்துட்டு உங்களை அறிமுகம் எப்படின்னா, தென்றல் சீரியல் இருக்குல்ல, அதுல நிழல்கள் ரவிக்கிட்டு இருந்து நீ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வீட்டுல எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். அப்படியா? அந்த ஹீரோயினை போய் காப்பாத்துறது. அங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் அந்த கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப உணர்வுபூர்வமா பண்ணுவாரியா? அந்த இல்ல காப்பாத்திரு எல்லாரும் வீட்டுல எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அப்படி நான் சின்ன பையன் வச்சுங்களேன், 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்ல ஒரு 10 வயசு அந்த மாதிரி வச்சுங்களேன். அந்த டைம்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுல, அத இந்த வயசுலயும் அந்த டாஸ்க் பீஸ்ட் ஐ மீன் டிக்கெட் டு ஃபினாலே அதுல வந்து பேங்க் அடிச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணி ஆடுண்டா நானு அங்கனே. அதுதானே மாசுனே செஞ்சு விட்டேன். அவ்வளவு பிடிச்சிருந்துச்சுண்ணே. நீங்க யோசிச்சு பண்ணலனா இப்ப உங்களை அப்ப இருந்து பாக்குறோம். பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்ல வந்து டான்ஸ் ஷோல அந்த பொண்ணுகிட்ட நீங்க சண்டைக்கு போனது, உங்களோட கோவம் என்னன்னு தெரியும். அப்ப இருந்து பாத்துக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்னடா அந்த மனுஷனுக்கு வந்து 45 வயசுல வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாங்க ஃபேமிலி வீக்ல, இவ்வளவு பெரிய பையன் இருக்காரு, ஆனா இன்னும் அந்த ஃபயர் இருக்கு, அந்த ஃபயர் வந்து இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப பெருசா வரணும்னா நீங்க. ஆனா ஆக்சுவலா இவ்வளவு பெரிய பையன் இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கலண்ணே. லவ்லி ஃபேமிலிண்ணே, ரொம்ப லவ்லி ஃபேமிலி. ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே. நீங்க எப்பயுமே 2 பேரும் ஒன்னாவே இருங்க. கருத்துக்கள் வரலாம், முரண்பாடுகள் வரலாம், சண்டைகள் வரலாம், ஆனா பிரிஞ்சிடாதீங்க சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி 2 டியோ பார்த்தது வந்து கவின் சாண்டி. அதே மாதிரி உங்களையும் பாக்குறேன், ஒன்னா இருங்க. பெரிய உதாரணம். நன்றி. தேங்க்யூ சோ மச். குமரா ப்ரோ சொல்லுங்க. எனக்கு நீங்க என்ன அறிமுகம்னா, நான் என்னோட டிபி பார்த்தாவே தெரியும், ஹரி ஏகே ரசிகன். நீங்க அஜித் குமாருக்காக 10 வினாடிகள் அதுல அது ஒரு பேசிருப்பீங்க 10 மினிட்ஸ்ல ஒரு வீடியோ. 2023 சம்திங் நினைக்கிறேன். அது நாங்க யூஸ் பண்ணது எடிட்டிங்கே கிடையாது. ஏன்னா அந்த டைம்ல நாங்க ரொம்ப சோர்ந்து போய் கிடந்த இடம். நீங்க வந்து பேசி விட்டு போனீங்க. அவ்வளவு பாசிட்டிவிட்டி எங்க சைட்ல பரவ வச்சு. அங்க எங்களுக்கு அறிமுகமானீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனீங்க. போனோன்னு ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து பெண்கள் அணிக்கு போயிட்டீங்க. அங்க போய் தாய்மை பத்தி பேசுனீங்களே, நான் அம்மா கூட ரொம்ப கனெக்ட். எல்லாமே எங்க அம்மாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை சொன்னோன்னே அம்மா வேற தவறிட்டாங்க. அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை நினைச்சு, நீங்க சொன்னதை நினைச்சு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க 9 வாரமே என்னமோ நாமினேட் ஆயிருக்கீங்க. உங்களை தவிர யாருக்கு ஓட்டு போட்டது கிடையாது. நன்றி. அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு.
சரிங்களா? அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. நீங்க கேமரு, சாணக்கியன், அதெல்லாம் அந்த யூகம் வகிக்கிறது உண்மை உண்மை உண்மை. நிறைய ஒரு பேர் யூகம் வகிப்பாங்க, அதுலயே நிலைச்சு நிக்க மாட்டாங்க. நிலைச்சு நின்று ஜெயிச்சிருக்கிறீங்க. ரொம்ப நீங்க சந்தோஷம். எல்லாரும் ஒருத்தன் கொடுக்குற உள்ள அன்பு. என்ன யோசிக்கிறான் தவிர உள்ள ஒருத்தர் என்ன யோசிக்கிறான் தவிர வெளியே என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாருன்னா அதெல்லாம் மாஸ்டர் ஒரு பீஸ். யாருக்கும் ஒரு அமையாது. ஸ்பீக்கர் ஒரு கரெக்டான பர்சன் ரூட் அரி பண்ணிருக்கேன் ஒரு நானு. சின்ன சின்ன போதும் சின்ன புறாப்பே. வேண்டுகோள். நிறைய ஸ்பீக்கர் இருக்காங்க. ஆ ஏன்னா ஒரு நபரே பேசிட்டு இருந்தாங்க. நான் முடிச்சிடறேன் அதனால நான் முடிச்சிடறேன் அவ்வளவுதான். குறைஞ்சபட்சம் ஒரு 106 நாள் 2 பேர்த்த ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கூட தரல பிடிச்சி நான் புரிஞ்சுக்கிறேன், நான் போயிடும் அவ்வளவுதான். சரியா? ரொம்ப ஆசையில பேசிட்டு இருக்கிறேன். ஹரி 350 ரிக்வஸ்ட் கார்டு. சர்ரா மச்சான் சர்ரா. நானும் சரணும் உங்களை அப்பதான் ப்ரோ அப்படிதான் ப்ரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அஜித் மூலியமா ஃபாலோ பண்ணி உங்களை இவ்வளவு இது பண்ணணும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ப்ரோ, உங்களுக்கு முத்துக்குமரன் நடிகனா பார்க்கணும்னு ஆசை. எங்களுக்கு உங்களோட அறிவியல் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுல நீங்க ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எங்களுக்கு ஆசை. அதுக்கு நீங்க நல்லபடியா வரணும்னு ஆசைப்படுறேன். நான் அப்படியே லிசனர் இருப்பீங்க. இத பத்தி நான் பேச போறேன் அவங்க கிட்ட. கதை எழுதுனா சூப்பரா இருக்கும். நீங்க ப்ரோ, நீங்க இந்த சமுதாயத்து மேல வச்சிருக்கிற அக்கறையில ஒரு படம் எடுக்கணும் ப்ரோ. அதை நாங்க பாக்கணும், அவ்வளவுதான். அடுத்த ஸ்பீக்கர் போயிடலாம். நான் முத்தண்ணா, இது ஒரு டாப் சீக்ரெட் நீங்க வச்சிருந்தது, பட் எனக்கு தெரியும். இந்த வீடியோ பேசின பிறகு அஜித் சார் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாரு. நம்பிக்கையின் பேர்ல நடந்தது. இல்ல நான் அஜித் சார் மீட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஐடியில சிட்டிசன் சரண் ஐடியில. இது எனக்கு அஜித் சார் மூலியமா தான் வந்தது, உங்க மூலியமா வரல. அது நடக்கும்போது நம்ம கிட்ட சுரேஷ் சந்திரா சார் இதை இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அதனால அதை காப்பாத்துறோம், அவ்வளவுதான். இல்ல எனக்கு நான் சிட்டிசன் சரண் ஐடியில இருப்பேன். இது உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு தாக்கம் பண்ணுச்சுன்னு தெரியல ப்ரோ. அந்த வீடியோ இன்னமும் நாங்க யூஸ் பண்ணது எடிட்டே கிடையாது. அஜித் குமார் ஃபேன்ஸ்னா சும்மாவாங்கிற வார்த்தையெல்லாம் இன்னமும் நினைக்கும் போது கூஸ் பண்ணுச்சு. அப்படி கனெக்ட் ஆயிட்டீங்க நீங்க. எங்களோட ஒண்ணு, எங்களில் ஒண்ணு, அவ்வளவுதான். நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த ஸ்பீக்கர் போயிடலாம். கார்த்தி ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஸ்பீக்கர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறுகிய நேரத்துல பேச முயற்சி பண்ணுங்க. எனக்கு புரியுது 106 நாள் நிறைய அன்பு இருக்கு. அதை தாண்டி 350 ரெக்வஸ்ட் மேல இருக்கு. ஹோஸ்டோடைய இது சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். அதனால உங்க அன்பை கொஞ்சம் சுருக்கமா நீங்க இது பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா இன்னொரு நாள் நம்ம திரும்பவும் வர வச்சு நம்ம பேச வைக்கலாம். ஏன்னா நிறைய நபர்கள் இருக்காங்க. பேசுங்க கார்த்திக். வணக்கம். சரி, நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான் எடுத்துப்பேன். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். தீபக் ப்ரோ. இமாத் வந்துட்டாருண்ணே. இமாத். வலைக்கம் சலாம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? சூப்பரா இருக்கேன். குமரன் பேசுங்க. இல்ல நான் அவர்கிட்டயும் பேசிட்டேன், போன்ல பேசினேன். ப்ரோ, முத்துக்குமரன் வாழ்த்துக்கள் ஃபார் தி கப். அண்ட் நாம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் வெயிட்டிங். ஸோ அவங்கள்ட்ட பேசுங்க. அவர் 2 வாட்டி என் பேர் சொன்னான்னு கேள்விப்பட்டேன். எல்லாரும் நம்ம நண்பர்கள், அவ்வளவுதான். சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். வசந்த், ஸ்பெஷல் மீட்டிங் யூ ஹியர் மேன். இட்ஸ் குட். ஓகே தீபக் ப்ரோ, பாய். தேங்க் யூ ப்ரோ. பாய். பாய் ப்ரோ. கார்த்தி ப்ரோ பேசுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். முத்தண்ணா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தீபக் அண்ணா, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணாட்ட பேசிட்டு வரேன் ப்ரோ. பேசுங்க. அண்ணா, உங்களை ஆக்சுவலா நான் இங்கேருந்து ரூட் பண்ண பாத்துட்டு இருக்கேன்னா, திருமதி செல்வத்துல ஒரு வைபா ஒரு கேரக்டர் நடிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? சரின்னு சொல்லிட்டு. ஆமா. அங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. எங்க வீட்டுல எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். உங்களுக்காகவே இந்த சீரியல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்காகவே அந்த சீரியல் பார்த்தோம். அடுத்து கண்டினியூவா தென்றல் நடிச்சிட்டு இருந்தீங்க சேர்ந்து. ஆக்சுவலா என்னன்னா 2 சீரியலும் ஒரே நாள் ஓடிட்டு இருக்கும். 2த்துலயுமே நீங்க வருவீங்க. அப்படிலாம் இருந்துச்சு. செம வைபா இருந்துச்சு. அப்ப பாத்துட்டு இருக்கோம் வரிசையா. எடுத்து நீங்க ஒரு படம் கூட நடிச்சீங்க, தண்ணியில கண்டோம். அப்ப என்ன பிடிக்கும், நீங்க பிக் பாஸ்ல வந்து சூப்பரா விளையாண்டீங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் உங்களை எது சொன்னாலும் ஆள் அடிபட்டதுல இருந்து நீங்க திரும்ப மீண்டும் வந்து ஒரு இது கொடுத்தீங்கல்ல, அது செம்மையா இருந்துச்சு. கேப்டன்சி வேற லெவல் ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். நான் இது எத்தனை 20 சீசன் வந்தாலும் இந்த கேப்டன்சி கண்டிப்பா பேசும். அந்த அளவு ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு போயிட்டீங்க. வாழ்த்துக்கள் தான். அதே மாதிரி அதே மாதிரி முத்தண்ணா கூட நீங்க எப்போதுமே இதே மாதிரி இருக்கணும். அதான் எங்களுக்கு ஆசை. முத்து ப்ரோ, அடுத்து உங்கள்ட்ட தான் பேசணும். இதே மாதிரி நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சா நல்லா இருக்கும். நாங்க நேர்ல வந்து மீட் பண்றதுக்கு ஈஸியா. கொஞ்சம் இந்த
இந்த பரபரப்பு இதெல்லாம் ஒரு நாள் குறையட்டும். நிச்சயமா நானும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். நிச்சயமா சந்திப்போம். அது மாதிரி பண்ணிடலாம். ப்ரோ முத்து ப்ரோ உங்க கேம் பிளே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 24 ஹவர்ஸும் கேம் திங்க் பண்ணி அவ்வளவு எஃபோர்ட் போட்டு விளையாண்டீங்க. எல்லாமே உங்க எஃபோர்ட் அவ்வளவு தெரிஞ்சுது. உங்களுக்கு மட்டும்தான் நான் நீங்க வெளியில போட்ட இப்ப அதான் நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் முதல்ல. நம்ம உள்ள வந்து ஒரு நிமிடம் கூட வேட்டு சிந்தனை இல்லாம ரொம்ப உழைச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னை விட நீங்க உழைச்சிருக்கீங்க நினைக்கும் போது அப்ப நம்ம ரொம்ப குறைய உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்ல இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. அந்த வீக்கெண்ட் ஷோல கத்துனாங்களா அதுல நானும் ஒரு ஆளு ப்ரோ. விஜய் கூட சேர்ந்து நானும் கத்திட்டு இருந்தேன். நான் அததான் சொல்லலான்னு வந்தேன், கார்த்திகே சொல்லிட்டாரு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. மீட் பண்ணலாம் கண்டிப்பா ஃபேன்ஸ்ல. ஓகே, அடுத்து அப்படியே அவர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுங்க, வந்துரட்டும், கால் வந்திருக்கும். டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. யார் குமரன்? ஆமா இல்ல டிஸ்கனெக்ட்ல இருக்காரு. ரமேஷ் ப்ரோ எல்லாரும் கொஞ்சம் ஒரு பொறுமையா இல்ல 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க எல்லாருமே. ஓகேங்களா? தயவு செய்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். ஆமா எல்லாரும் பொறுப்பு. கொஞ்சம் வந்துட்டாரு. இப்போ நீங்க அடுத்த ஸ்பீக்கர் சினோபி பேசுங்க. சினோபி தேங்க்ஸ் முத்து தீபக் ப்ரோ. இருக்காங்க வந்துட்டாரு. இருங்க, இல்ல ஒரே செகண்ட். அண்ணா கீழே இருக்காரு. முத்தனா ரிக்வஸ்ட் காட்டுதா? அப்துல் அண்ணா அந்த ரிக்வஸ்ட்